இப்போ வந்து 5 பேஜும் செய்தாச்சு. 5 பேஜும் செய்தால் இனி பேஜெல்லாம் செய்து முடித்த அப்புறம் தான் லிங்க் கொடுக்கணும். இப்போ லிங்க் கொடுக்குறது வந்து இது வந்து ஃபார்முக்குரியதை நினைக்கிறேன். வந்து இப்போ என்ன அது இந்த வேலையண்டா ஓகே. இப்போ ஹோம் பேஜில் நிற்குதுன்னு வைங்கோ. அபவுட்டுன்றதை கிளிக் பண்ணால் இங்கே அபவுட்டுன்றதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜுக்கு வரணும். அது மாதிரி இங்கே ப்ராடக்ட்ன்றதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ப்ராடக்ட் பேஜுக்கு வரணும். அது மாதிரி ஒன்றையும் கிளிக் பண்ணால் அந்தந்த பேஜுக்கு போகணும். இப்போ home.html வச்சு கிளிக் பண்ணால் இங்கால போகணுமெண்டா home.htmlக்கு வந்தாச்சு. இங்கே நாங்கள் ஹோம் அபவுட் ப்ராடக்ட்ஸ். இப்போ இது வந்து சாதாரண டெக்ஸ்ட். இதில் நாங்கள் அங்கே கிளிக் பண்ணால் இந்த ஒரு மேட்டமும் நடக்காது. இப்போ இனித்தான் லிங்க் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதுகளை கீழே கொண்டு வருவோம். செய்கிற சோத்துக்காண்டி கொண்டு வரேன். ஓகே. இப்போ வந்து அபவுட்ன்ற சொல்ல கிளிக் பண்ண about.html போகணும். அப்போ href ஈக்குவல் எங்கே போகணும்? about.htmlக்கு போகணும். அங்கே பேர் எப்படி கொடுத்துருக்குறீங்களோ அதே மாதிரி கொடுக்கணும். கொஞ்சம் மாறினாலும் வராது. இனி இங்கே வந்து முடிக்கணும். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அபவுன்றது வந்து நீல கலர். இங்கே கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே மாறும். அவ்வளோதான் விஷயம். அதை மாதிரி ப்ராடக்ட்ஸுக்கு செய்ய வேணும். அது மாதிரி ப்ராடக்ட்டுக்கு href ஈக்குவல் இன்வெர்டட் கம்மா ஓப்பன் பண்ணி இன்வெர்டட் கம்மா முடிச்சுட்டு இங்கே என்ன கொடுக்கணும்? products.html என்னென்னு கொடுத்துருக்குறீங்களோ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்னு கொடுத்துருக்குறீங்களான்னு. அதில் அதே அப்படியே கொடுக்கணும். ப்ராடக்ட்ஸ் டாட் அதுக்கு தான் சொன்னேன் சிமோனில் கொடுத்தீங்கன்னா சோமரேடியாக சிமோனில் கொடுத்துட்டு போடலாம். ஓகே. முடிச்சிங்களா? சரி. அதை மாதிரி contact.html href equal to contact.html சாரி இன்வெர்டட் கம்மா முடிக்கல. contact.html ஓகே. முடித்தா இப்போ அமௌண்ட்டுக்கும் அது மாதிரி அப்ளை ஜப்புக்கும் கொடுக்கணும். ஓகே. காப்பி பண்ணி இதில் ஒன்று வந்து போட்டுட்டு இதுக்கு இதை மாற்றி விட்டால் சரி. மற்றொன்று மாறாதானே. அப்ளை job.html ஓகே. சேவ் கொடுத்துட்டு இப்போ பார்த்தா வெயிட் சேவ் கொடுத்துட்டு பார்த்தா சாரி நான் எல்லாமே மாறிட்டேன். அங்கே நான் வந்து சரியாக எங்கேயும் முடிக்கலை. இங்கே அப்ளை ஜப்பு பக்கத்தை முடிச்சிருக்கணும். முடிக்கலை. அதெல்லாம் கவனித்து கொள்ளணும் செய்ய. ஸோ கொடுத்துட்டு இப்போ பார்ப்போம். ஓகே. அபவுட் நாளுக்குன்னு லிங்க் கொடுத்தாச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணால் ப்ராடக்ட்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக போகும். பட் பேக் கொடுக்கணும். ஓகே. ஓகே. அதே நேரம் ஹோமுக்கு நாங்கள் ஒன்றும் கொடுக்கல. என்னென்னா ஹோம் பேஜில் நிற்கிறபடியாக. பட் நீங்கள் கொடுத்தா இப்போ ஹோம் பேஜுக்கு கொடுத்தா பிரச்சனை இல்லை. கொடுக்கலாம் இருக்க வச்சு அதே தான். இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் home.html கொடுத்து விட்டா சரி. home.html கலையை முடிச்சு விட்டீங்கன்னா சரி. முடித்தாலே ஓகே. முடிச்சாச்சு. சேவ் கொடுத்தாச்சு. இப்போ ஹோம் பேஜுக்கு தான் நீங்கள் வந்து இங்கே இருந்து அங்கே போகிறதுக்கெல்லாம் லிங்க் கொடுத்தாச்சு. ஆனால் அங்கே வந்து இது நார்மல் டெக்ஸ்டாக தான் இருக்குது. இதில் கிளிக் பண்ணால் ஒன்றுமே நடக்காது.
அப்படின்னா இங்கே கொடுத்த மாதிரி அங்கேயும் கொடுக்கத்தான் வேணும் எல்லாத்துக்கும். அப்போ அதுக்கு என்ன செய்யணுமெண்டா ஒன்றும் செய்ய தேவையில்லை. இதில் இருக்கிற அவ்வளோத்தையும் அப்படியே கொப்பி பண்ணி அங்கே போட்டாலே சரி. சொல்லணுமெண்டா இதை அப்படியே இருக்கா கொப்பி பண்ணி கொண்டு போய் போட்டாலே சரி என்னைக்கிறேன் ஒன்றுக்கும். வெயிட், அங்கே ஏற்கனவே டெக்ஸ்ட் ஆஸ்மா கொடுத்து தான் வச்சுருக்கிறேன். அதை ஒன்று இப்படி செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணி போட்டு நீங்கள் கொப்பி பண்ணினதை கண்ட்ரோலோட V எடுத்து பேஸ்ட் பண்ணி விடலாம். அது மாதிரி ப்ராடக்ட்ஸுக்கும் இது கொடுத்தனாங்க தானே, இதை செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணி போட்டு கண்ட்ரோலோட V கொடுத்து இதை இல்லாட்டி மவுஸில் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணி விடலாம். இப்போ போய் சேவ் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா வெயிட் ரிஃப்ரெஷ் பண்ணுங்க. இந்த எல்லாம் லிங்க் கொடுக்கக்கூடிய மாதிரி மாறிட்டு இப்போ நீங்கள் ப்ராடக்ட்ஸ் பேஜில் இருந்து ஹோம் பேஜுக்கு போகலாம். ஹோம் பேஜில் இருந்து கண்டெக்ட் பேஜுக்கு வரலாம். ஆனால் இங்கே லிங்க் கொடுக்கல, அதால் பேக் கொடுத்து தான் போகணும். அது மாதிரி அப்ளை ஜாப்புக்கும் லிங்க் கொடுக்கல, பேக் கொடுத்து தான் நாங்கள் போகணும். மற்றதுகள் ஓகே, எங்கே இருந்தும் எங்கேயும் போகக்கூடிய மாதிரி இப்போ லிங்க் கொடுக்குறதும் செய்தாச்சு. இவ்வளோ தான் எங்களுக்குரிய அந்த HTML முக்கியமான விஷயம் இருக்குது. அந்த ஃபார்ம் ஒன்று தான் நான் விட்டேன்னா அது வேணுமென்னா திருப்ப தனியொரு வீடியோவை செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அது எனக்கு அவ்வளோவா விளங்கலை, நான் சும்மா பாடமாக்கின மாதிரி தான் அதை வச்சுருக்கேன். பார்ப்போம். மற்ற இதில் HTML ஓகே. மற்ற எங்களுக்கு எக்ஸாமுக்கு என்ன வரும், கூகுள் சைட் அவ்வளோ கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். கூகுள் ஃபார்ம் சம்டைம்ஸ் வரும். மற்றது என்ன CSSன்ற இதுதான், அதான் நான் ஆல்ரெடி சொன்னேனே. CSSன்றதுக்கு தனியாக ஒன்றும் இல்லை, அது HTMLோட சேர்ந்து வரதான் வேணுமெண்டா அதுக்கு அப்புறம் ஒரு வீடியோ செய்து போடுறேன். இதோட